தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசியிலிருந்து 2 புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்ஐசி ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கேருந்து வந்திருக்கு, என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, எல்ஐசி ஹெச்எஃப்எல் எல்ஐசியோட ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட்ல இருந்தால் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனலை எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூனிட்டுக்காக ஐடி ப்ரொஃபஷனல்ஸையும் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் வைஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 200 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ இந்த 200 வேக்கன்சிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் தற்பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து ஒரு 2-3 மந்த்ஸில் வரும். அதாவது செப்டம்பர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் மாதம் நீங்கள் எக்ஸாமினேஷனை எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கான சேலரி, இந்த ஜேஏக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு 32,000 35,000 வரைக்கும் மந்த்லி உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சிடிசி எல்லாம் பிடிச்சது போக, டேக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக 32,800 31,200 டிபெண்ட் அப்பான் சிட்டிஸை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கையில் ஒரு 30,000 மந்த்லி சேலரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே நீங்கள் SC/ST கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க 31 வயசு வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனில் பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லையோ டிஸ்டன்ஸ்லையோ பார்ட் டைம்லையோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எல்ஐசி போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ரெகுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்கள தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டு. பட் ஒருவேளை உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிருந்துச்சுனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோவோ டிகிரி வந்து கம்ப்யூட்டரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இதற்கான செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் ஒரு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு 200 கொஸ்டின்ஸு 200 மார்க்கு, 2 மணி நேரம் இந்த எக்ஸாம் எழுத டைமு. ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ வடக்கன்ஸ் நிறைய அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஹிந்தியில் இல்லாதனால. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எக்ஸாமினேஷனை எழுதுங்க. அடுத்து இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு யார் நல்ல கட் ஆஃபில் வரீங்களோ அவங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனில் போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LIChousing.com அப்படிங்கிறவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. அப்ளை பண்ணும்போது 800 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே 800 ஆன்லைனில் பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்டர் இருக்குங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், திருநெல்வேலி, தஞ்சாவூர். அதே மாதிரி இன்டர்வியூக்கான சென்டரும் இதே ஏரியாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ஐடி நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஃபுல் டைமாக MCA, BE, BTech, BSc வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி SC/STயாக இருந்தால் இதுக்கும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 2 வருஷம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் கேட்குறாங்க.
ஸோ இதை தவிர எக்ஸாமினேஷன் பொசிஷன் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னைக்கு. மொத்தம் 3 வேக்கன்சி, அதில் ஒன்று மட்டும் தான் சென்னைக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் ஜஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள்.